அர்த்தம். அடுத்து மழைக்கானா பயிர் போல அப்படின்னு சொன்னால் வாடுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான். அடுத்து வேலியை பயிர் மேய்ந்தது போல அப்படின்னு சொன்னால் நயவஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னு சொன்னால் ஒரு புத்துணர்வு அப்படின்றத அர்த்தம். அடுத்து பாருங்க, அனலில் விழுந்த புழு போல அப்படின்னு சொன்னால் ஒரு வேதனை அடையிறது தான் இதுக்கு மீனிங். அடுத்து கண் கட்டு வித்தை போல அப்படின்னு சொன்னால் சூழ்ச்சி இல்லைன்னா மாயை தான் இதுக்கு அர்த்தம். அடுத்து பத்தரை மாற்று தங்கம் போல அப்படின்னு சொன்னால் ஒரு பெருமை அப்படின்னு இதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, நாயையும் பூனையும் போல அப்படின்னு சொன்னால் பகை. ஸோ இதுக்கு முன்னாடி எலியும் பூனையும் போல அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, ஸோ எதிரி மாதிரி இருக்கிறது. ஸோ நாயும் பூனையும் போல அப்படின்னு சொன்னால் ஒரு பகைமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னு சொன்னால் பயனுடைமை அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, கனி இருப்ப காய் கவர்ந்தற்றது போல அப்படின்னு சொன்னால் என்னன்னா